இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடையை பார்த்துடலாங்க. பூக்கள்லாம் பறிக்காமல் கொஞ்சம் அப்படி அப்படியே செடியிலேயே வாடி போயிருக்கு. அதனால் ஒரு பூக்களோட அறுவடையை பார்க்கலாம். ஆக்சுவலாக சங்குப்பூ டீ பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இன்னும் சொல்லலை, சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சு வருதுங்க. நல்ல பூக்கள்லாம் வந்து 50 பூக்கள் 60 பூக்கள் வரைந்துட்டு இருந்த செடியில் இப்போ ஒரு 10-15 பூக்கள்ன்ற மாதிரி தான் இருக்குது. இது ப்ரௌன் கலரு. ஸோ இது வந்து வெந்தய கலருங்க. டிஃப்ரென்ஸ் சரி உங்களுக்கு பார்க்கும்போது. பூக்கள்லாம் பறிக்காமல் நல்லா காஞ்சு போச்சுங்க வெயிலுக்கு. அதுக்கும் இதுதான் சீசன் முடிய போகுது. இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு நல்லா ஹாட் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபர்டிலைசர் எதாவது கொடுத்தா கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த சீசனுக்கு வந்து ஸ்டெம் கட்டிங் எடுத்து வைக்கிற வரைக்குமாச்சும் இந்த செடி அடுத்த சீசன் நமக்கு இதே பிளான்ட் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பூக்கள் அந்தளவுக்கு இருக்காதுங்க. கட்டிங் எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை வச்சுட்டு அதை எடுத்து போட்டுடலாம். அது கட்டிங் கிடச்ச பிறகு பிளான்ட்டை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இல்லை நம்மளுக்கு வேண்டாத பாட்டிலோ நிலத்துலையோ அப்படி வச்சு விடலாம். பூக்கள் அந்தளவுக்கு இருக்காது. அடுத்த சீசனுக்கு நம்ம இதே செடியை வச்சுருந்தோன்னா இதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சிடணும். கட்டிங்கோ இல்லை புது செடி தானாக முளைக்கும் இல்லையா, புது கன்று வரும் இல்லையா, அதை எடுத்து நம்ம வச்சிடணும் அடுத்த சீசனுக்கு. இந்த பிளான்ட்டே வச்சிருந்தோன்னா பூக்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்காது. பார்த்துட்ருக்கோங்க. உங்கள் பிளான்ஸில் எத்தனை பூக்கள்லாம் வந்து முடிஞ்சிடுச்சா, இன்னும் பூக்கள் நிறையா இருக்கான்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிடுச்சுங்க. நான் இதுலேருந்து கொஞ்சம் கட்டிங்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கட்டிங் எடுத்து வச்சுருக்கலாம், நான் அதோடு விட்டுட்டேன். ஆக்சுவலாக எம்சாண்டில் எடுத்து வச்சுருக்கேன் கட்டிங். வந்து என்கிட்ட மணல் இல்லை, எம்சாண்டில் வரும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த பிளான்ட் எப்படி வரும்னு தெரியல. கட்டிங்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது ஒரு 20 days கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். வச்சு ஒரு 4-5 days ஆகிடுச்சு. எந்தளவுக்கு வரும்னு தெரியல. சரி பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது நானாக கட்டிங் எடுத்து வச்சு வந்த செடிங்க. இன்னும் நல்லா என்ன சொல்கிறது, டிப்பு கிள்ளிகிட்டே இருந்திருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் புஷியாக இருந்திருக்கும். பட் ஹைட் வந்துருச்சு. இது நான் வந்து ப்ரூன் பண்ணிகிட்டே இருந்திருந்தால் உங்களுக்கு புஷியாக இருந்திருக்கும் அந்த செடி மாதிரி. ப்ரூன் பண்ணல. இது என்ன கலர் வரும்னு எனக்கு கன்ஃபியூஷனில் இருந்தது. என்ன பூ வரும்ன்ட்டு பார்க்குற ஆர்வத்தில் அப்படியே விட்டுட்டேன். இது ஆக்சுவலாக பாருங்கள், இது வேறு, இது மெரூனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க்கு. நான் இது உடனே வந்து பறிக்காதனால இது கலர் ஃபேட் ஆகிறதுனால அப்படி இருக்குது. பூக்கள் அப்படியே விட்டோம்னா பிளான்ட்ஸ் வந்து காஞ்சி போய்டுங்க. பறிச்சிடணும். நானும் வீடியோ எடுக்கலாம் அப்படியே ஒரு 2-3 நாளாக பறிக்காமல் விட்டுட்டேன். சீசன் முடிஞ்சு வருது இல்லையா, ஒரு அறுவடையை உங்களுக்கு காட்டிடலான்றதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இந்த பிளான்ட் நான் இப்போ காட்டிட்டு இருக்கிறது மட்டும் ஒரு 3 நாள்லேயே வந்து காஞ்சிடுதுப்பா ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக.
பறிக்கலை, 2-3 நாள் விட்டேன்னா அவ்வளோதான். இதுவும் நானே கட்டிங் போட்டு வந்த செடி. இது ஆக்சுவலாக மலையில் நல்லா வந்து ஃபுல்லாமே வந்துட்டு காஞ்சி ஃபுல்லாக இனி அவ்வளோதான் செடி காலின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பொழைச்சிருச்சு. இதுதான் நாட்டு சாமந்தி செடியோட இது ஹைப்ரிட் வந்தால் போயிடுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது ஒரு மாதிரி பர்பிள் பேபி பிங்க் மாதிரியும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்குது, கொஞ்சம் ஃபேடாக பேபி பிங்க் மாதிரி வந்துடுது. நடுவில் மகரந்தம் வந்து எல்லோ கலரில் இருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள், இதே இதுதான். நாட்டு வெரைட்டி இங்கே பாருங்கள், பக்கத்துலேருந்து கண் எலும்பி வருதா. இதெல்லாம் வந்து தானாக வந்து இதுவும் இந்த பக்கத்தில் இருக்கிறதும் தானாக வந்திருக்க கண்ணுங்க. மற்றெல்லாம் ஸ்டெம் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்ல ஒரு லெமன் கலரில் இருக்கும், லெமன் எல்லோ. இது நாட்டு வெரைட்டி தான். பூவோட சைஸ் வந்து குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர், உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன். நான் இன்னும் விரிய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் அவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து 7 கலரில் வந்து இன்றைக்கி சாமந்தி வந்திருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக எல்லோலேயே வந்து இது மாதிரி வந்து 3 மாதிரி ஷேட் இருக்குங்க பாருங்கள். எல்லோனா இது வந்து ப்ரௌன் கலர், ஆக்சுவலி அது ஃபேடாக இருக்குது. இது ஒரு வெந்தய கலரு, இது நல்ல ஒரு லெமன் எல்லோ. சரிங்களா, இது வந்து சந்தனாதுர்கா அவங்கக்கிட்ட வாங்கினது. ஒரு மாதிரி ரெட் வித் மெரூன்ற மாதிரி இருக்கும், சென்டரில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு மாதிரி ரோஸுங்க, ரோஸ் கலர் மெரூன் வித் எல்லோ அந்த இது. அதுக்கப்புறம் வந்து இது ஆக்சுவலாக நல்ல ஒரு பிரைட் ரோஸ் கலரு. இது கொஞ்சம் ஃபேட் ஆனதுனால இந்த கலரில் தெரியுது. இது பர்பிள். ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு 2 நாள் ஆனதுனால வந்து உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியுதுங்க. ஆக்சுவலாக இப்போ 7 வெரைட்டி இது சாமந்தி. இப்படி காட்டுறேன் பாருங்கள்.